பரீட்சையில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ஏழுமலையானுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிறோம். படிப்பு முடிச்ச உடனே வேலை கிடைச்ச உடனே மொட்டை போடுறதா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். கல்யாணமான மொட்டை போடுறோம், குழந்தை பிறந்தா மொட்டை போடுறோம். நம்ம இந்தியாவில் 128 கோடி பேர்ல எத்தனையோ கோடி பேர் மொட்டை போடுறாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட சதவிகிதம் பேர் திருப்பதியில் அதிகமாக மொட்டை போடுறாங்க. அப்படிங்கும்போது அதன் மூலமாக வரக்கூடிய முடி, அந்த முடியை திருப்பதி தேவஸ்தானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதன் மூலமாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போன வருஷம் 2023 126 கோடி வரவு வச்சுக்கிட்டாங்க. முடியை விட்டுறதன் மூலமாக இவ்வளவு காசு கொடுத்து ஒரு முடியை விற்று என்ன பண்ணுவாங்க? ரகம் வாரியா நீளத்துக்கு ஏத்தாப்புல ரேட்டை நிர்ணயம் பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா 26 இன்ச்சுக்கு மேல முடியோட நீளம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலேருந்து 5வது குவாலிட்டி வரைக்கும் முடியோட நீளம் மற்றும் நிறத்தை பொறுத்து முடியோட குவாலிட்டி தரம் நிர்ணயிக்கப்பட்டு அதுக்கு ஏத்தாப்புல ரேட் வச்சு விற்பனை செய்யப்படுது. மெயினாக விக்கு தயாரிப்பாளர்கள் முடி ஆர்டிஃபிஷியலாக ஒன்று செஞ்சு வச்சுக்கிறதுக்கு விக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில தான் நிறைய இதை வாங்குறதா சொல்லப்படுது. ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ட்விஸ்ட்டுக்கு வருவோம். இந்த முடிகளை வைத்து உணவு தயாரிப்பும் இண்டஸ்ட்ரியில இதோட பயன்பாடு இருக்கிறதா சொல்லப்படுறது உண்மையா? சாக்லேட் தயாரிப்புல இந்த முடிகளில் இருக்கக்கூடிய சில விஷயம் உபயோகப்படுத்தப்படுதா போன்ற விஷயங்கள் இருக்கு. இதுதான் எல்லாரும் மனசுல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. முடி எதனால ஆனதுங்க? புரதத்தால ஆனது. அந்த புரதத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த புரதம் L-சிஸ்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த L-சிஸ்டீன் அப்படிங்கிறது நம்மளுக்கு முடிகள் மூலமா நல்ல குவாலிட்டியான L-சிஸ்டீன் கிடைக்குது. இந்த L-சிஸ்டீன் அப்படிங்கிறது பல விஷயங்களில் பயன்படுத்தப்படுது. ஆனால் சாக்லேட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி மனிதர்களோட முடியை பயன்படுத்துறது கிடையாது. சில பேர் விலங்குகளோட முடியை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் இதை ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பல கலாச்சார முறைகளில் இந்த முடியை உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதே அருவருப்பாக மட்டும் இல்லை, பல மத நம்பிக்கைகளுக்கே எதிரான ஒரு விஷயம். இது ஒரு பாவச் செயலாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் நேரடியாக ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் L-சிஸ்டீன் பொறுத்த வரைக்கும், இந்த புரதம் பொறுத்த வரைக்கும், இது இப்போது பீட்சா பன்னு இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதோட அந்த டெக்ஸ்டர் அது அப்படி சுருங்கி போகாமல் அப்படியே பொதுன்னு இருக்கிறதுக்கு இந்த L-சிஸ்டீன் நல்லாவே உதவிகரமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இது பயன்படுத்தப்படுறதா நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே இது கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது. இதை மெயினாக சைனாலேருந்து இதை ஈஸியாக வாங்க முடியுது. சைனாலேயே இதுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் சைனாவில் L-சிஸ்டீன் தயாரிக்கப்பட்ட பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இந்தியாவிலேயே இருக்கு. இப்போ ஐரோப்பாவில் அங்கேயுமே இதை தடை செய்யப்பட்டிருக்கு. L-சிஸ்டீன் எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, L-சிஸ்டீன் ஃப்ரம் அனிமல் சோர்சஸ் அப்படின்னா அது தடை செய்யப்பட்டது. அனிமல் சோர்சஸ்னாவே தடை செய்யப்பட்டது. வெஜிடேரியன் சோர்சஸ் கெமிக்கல் முறையில் தயாரிக்கப்பட்ட ஓகே அப்படின்னு ஒத்துக்கப்படுது. இருந்தாலும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. பேசிக்கலாக இது பயன்படுத்தப்படுதா இல்லையா அப்படிங்கிறத கிளியராக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சாமானிய மக்களால் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இயலாத காரியம். ஆனால் சிம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? அதாவது சாக்லேட்டு, இந்த பன்னு, பிரெட்டு, பீட்சா இதை தானே நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். எனிவே அது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் ஆல்ரெடி பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். அதனால் அதில் இருக்கோ இல்லையோ சுகர், இதை முடியை விட அதில் இருக்கக்கூடிய L-சிஸ்டீனை விட மிக மோசமானது சர்க்கரை. அந்த சர்க்கரை சேர்க்கப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம சாக்லேட் அப்படிங்கிறத அறவே தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். பீட்சா பன்னு இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் நம்ம ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், குழப்பிக்க வேணாம். ஆனால் இந்த வீடியோவை உங்கள் குழந்தைகளுக்கு காட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.